கர்த்தருடைய பிரசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்று நாம் தியானத்துக்கு எடுத்துக்கொள்ள இருக்கிறதான வேத வசனம் ரோமர் 8ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமுமாம். ஆமென். பரிசுத்த பவுல் இங்கு மனிதனின் மாம்ச சிந்தை பற்றியும் ஆவியின் சிந்தை பற்றியும் குறிப்பிடுகின்றார். இது என்ன மாம்ச சிந்தை, ஆவியின் சிந்தை? இதற்கு உதாரணமாக நாம் தானியேல் பற்றி குறித்து தியானித்தால் புரிந்துவிடும். தானியேல் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில், மாம்சமாய் இருக்கிறவர்களோடே வாசம் பண்ணாத தேவர்களே ஒழிய ராஜ சமூகத்தில் அதை அறிவிக்கத்தக்கவன் ஒருவனும் இல்லை என்று நாம் இங்கு வாசிக்கிறோம். பாபிலோனின் மகா சக்கரவர்த்தியான நேபுகாத்நேச்சார் இரவில் கண்டதான சொப்பனத்தையும் அதன் அர்த்தத்தையும் சொல்ல வேண்டுமாம். அவனது சொப்பனத்தையும் அதன் அர்த்தத்தையும் சொல்லாத ஞானிகள், ஜோசியர்கள், சூனியக்காரர்கள் மற்றும் இவர்கள் யாவரையும் கொலை செய்யவும் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுவிட்டது. ஏன் இவர்களை யாவரையும் கொலை செய்ய பிறப்பிக்கப்பட்டது? இவர் யாவருமே மாம்சத்தில் உண்டான தேவர்களின் ஆவி உடையவர்கள். ஆனால் தானியேல் வணங்கும் தேவன் அப்படி என்ன விசேஷம் உடையவராய் இருந்தார்? மாம்சமாய் இருக்கிறவர்களுடைய வாசம் பண்ணாத தேவர்களின் ஆவி தானியேலிடம் உள்ளது. ஜீவனுள்ள தேவனின் ஆவி சிந்தை தானியேலுக்குள் இருக்கிறது. ஆகவே தான் தானியேல் ராஜாவின் சொப்பனத்தையும் அதன் முழு அர்த்தத்தையும் அறிவித்து விட்டான். தானியேல், நீங்கள் பரிசுத்த ஆவிக்குள் வழிநடத்தப்பட்டால் உங்களிடத்தில் இருப்பதும் உண்மையான பரிசுத்த ஆவியாக இருத்தல் வேண்டுமா? ஒருவேளை நீங்கள் கத்தோலிக்கவர்களாய் மார்க்கத்திலிருந்து, சிஎஸ்ஐ மார்க்கத்திலிருந்து அல்லது வேறு எந்த மார்க்கத்திலிருந்து பெந்தேகோஸ்துக்கள் சேர்ந்தவுடன் ஆவி என்ற பெயரில் துள்ளி குதித்து வாயில் ஏதாவது உளறின அந்த வார்த்தைகளை சொல்லி இதுதான் பரிசுத்த ஆவி என்றும் இவர்கள்தான் உங்களை வழிநடத்துகிறார் என்று தவறாக சொல்லி ஜனங்களை வழிநடத்துகிறார்கள் அநேக போதகர்கள். ஒரு குருடனுக்கு எப்படி மற்றொரு குருடன் வழிநடத்த முடியும்? கர்த்தர் நமது சத்தியங்களையும் அவரது ஆழமான வேதத்தில் உள்ள பரம ரகசியங்களையும் வெளிப்படுத்த அன்று போல் என்றும் மாம்சத்திலே வாசம் பண்ணாத பரிசுத்தவான்கள் தேவைப்படுகிறது. ரோமரின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில், தேவனுடைய ஆவி உங்களில் வாசம் செய்தால் நீங்கள் மாம்சத்துக்குட்பட்டவர்களாய் இராமல் ஆவிக்குட்பட்டவர்களாய் இருப்பீர்கள். ஆமென். God bless you.